ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறோங்க. இந்த லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டத்தை பயனுள்ளதா அமைக்கணுன்றதாங்க என்னுடைய ஆசை. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரம்முலையோ இல்லை எங்கிட்ட இந்த சில்வர் அண்டா இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் குறைஞ்சபட்சம் கம்பல்சரி புளிக்க வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணுங்க. அது கம்பல்சரி 15 நாளுக்கு ரெஸ்ட்டு விட்டே ஆகணுங்க. இடையில கொஞ்சம் கலக்கி மட்டும் விடுங்க. அதில் எந்த ஒரு புழுகும் வராதுங்க. புழுகு வர அளவுக்கு அந்த தண்ணி வைக்கவும் வைக்காதீங்க. புழுகு விடுறதுக்குள்ளே நம்ம அந்த தண்ணியை காலி பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனாக நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு அந்த புழுகு பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்புறம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுக்கங்க. லைட்டாக ஸ்மெல் வரதாங்க செய்யும். வேறு வழி இல்ல. ஏன்னா அந்த தண்ணி தான் அந்த செடி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குதுங்க. ஒரு மருந்து மாதிரி செடிங்களுக்கு இது கொடுத்து தாங்க ஆகணும். அப்போ தான் காய் நல்லா நம்மளால் வந்து சூப்பராக அறுவடை பண்ண முடியுங்க. லிக்விட் தண்ணி பற்றி கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய செடியை பயன்படுத்தணுங்க. அப்போ தான் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. இந்த தண்ணியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோல், வெங்காய சரகு, பூண்டு சரகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. வெங்காய சரகும், பூண்டு சரகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 கைப்பிடி எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதுமானதுங்க. பூண்டு சரகுலாம் பார்த்தீங்கன்னா, 1 கைப்பிடி போட்டாவே போதுமானதுங்க. இது 2 மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவில் இருந்தாவே போதுமானதுங்க. அதுக்கு மிச்சம் போட வேண்டாங்க. அதாவது நான் எவ்வளோ 200 அது அந்த அண்டா பார்த்தீங்கன்னா, எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டிங்க அந்த அண்டா. அந்த அளவுக்கு நான் வந்து அளவு ரேஷியோ சொல்கிறேங்க. உங்களுடைய பாத்திரம், அதாவது உங்களுடைய ட்ரம்மு அந்த என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடுதலும் குறைச்சிக்குங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த தண்ணியினுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து இந்த அளவு சொல்கிறேங்க. வெங்காய சரகு கொஞ்சம் கூடுதலா போனாலும் தப்பு இல்லைங்க. பூண்டு சரகு மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு கை அளவு போட்டவாவே போதுமானதுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், மோர், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி மெயினாக ஊற்றணுங்க. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி வந்து கண்டிப்பாக அந்த தண்ணியில் இருக்க வேண்டியதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீன் கழுவுற தண்ணிங்க. அதாவது மீனை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கழுவுறத வந்து ஃபஸ்ட்டு கழுவுறத மட்டும் அந்த தண்ணி ஊற்றுங்க. மற்றதெல்லாம் வேண்டாங்க. வாழைப்பழத்தோல் மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 நாள் நல்லா கலக்கிவிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கலக்கி கூட போதுமானதுங்க. அப்போ நல்லா மூடி வச்சுட்டு, நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1 1/2 லிட்டர் அளவுங்க அதுக்கு ரேஷியோ. வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. 1 1/2 லிட்டர் ஊற்றி கலந்து நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் கொடுத்தீங்கனாவே போதுமானதுங்க. வாரத்துக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 டைம் கொடுக்கணுங்க. இந்த லிக்விட் தண்ணி கொடுக்குறோம் நாளைக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. கிளறி விட்டுடுங்க. அதாவது செடி வந்து கொஞ்சம் கீறி விடுற மாதிரி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, 2வது நாள் பார்த்திங்கன்னா, அந்த லிக்விட் தண்ணியை கலந்து செடிங்களுக்கு ஒவ்வொரு ஜக்கு அதாவது ஒவ்வொரு லிட்டர் அளவாக கொடுங்க. இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக செடி வளராத இருக்கவே இருக்காதுங்க. 2வது பார்த்திங்கன்னா, காயும் அதிகமாக பிடிக்கும். பூ உதிர்வு பிரச்சனை இருக்காதுங்க. மெயினாக பூ உதிர்வு பிரச்சனை இருக்காதுங்க. நல்லாயிருக்கும் செடிங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த லிக்விட் தண்ணி கேட்டவங்களுக்கு இந்த விளக்கங்க இந்த வீடியோவில். ஏன்னா ஒரு ஒரு செடி காய் வைக்கிது அப்படின்னாலும், ஒரு மண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோம் அப்படின்றதும் ஒன்று இருக்குதுங்க. ஏன்னா நம்ம தொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துறதுனால நம்ம அந்த அளவுக்கு சத்து கொடுத்தா மட்டும்தாங்க எல்லா காயுமே நல்லா பார்க்க முடியும், அறுவடை பண்ண முடியும். இப்போ நான் இதை கொடுக்க என்ன ஆகுதுன்னா, இப்போ வாரத்துக்கு நான் 3 டைம் கூட அறுவடைக்கு வந்துடுதுங்க காய்ங்க. அந்த அளவுக்கு எனக்கு தொடர்ந்து அதாவது ஒரு செடி போனால் இன்னொரு செடி அறுவடைக்கு வருதுங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி அதாவது கலப்பட செடியாக வைக்கிறதுனால நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த ஒரு நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணோம்னா, அடுத்த நாளைக்கு வேறு காய் அறுவடைக்கு வருதுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, 1 நாள் விட்டு 1 நாள் ஏதாவது ஒரு காய் அறுவடை இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அதை வந்து இந்த லிக்விட் தண்ணி கொடுக்கறதுல தாங்க வேறு எதுவுமே இந்த மாடி தோட்டத்துக்கு காரணம் கிடையாதுங்க. ஏன்னா இது ஒன்று தாங்க அடிக்கடிக்க நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம். நான் 3 வருஷமாக இதை ஒன்று தாங்க பயன்படுத்திட்டு வரேன். மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டு எருவு கம்பல்சரி கொடுத்துருவோங்க. ஒரு பிட்டு விளைஞ்சு முடிச்சிட்டோம்னா, அடுத்த மண் கலவைக்கு ஆட்டு எருவு கலந்து மண்ணுக்கு வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த லிக்விட் தண்ணி மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா போதுமானதுங்க. சூப்பரா நம்மளால வந்து செடி வளர்ச்சியை பார்க்க முடியும். பரவாயில்லைங்க, சாத்துக்குடியும் பிஞ்சு எடுக்குதுங்க. கொழிஞ்சிக்காவும் சூப்பரா பிஞ்சு எடுக்குதுங்க. பார்க்கலாம். உங்களுக்கு அப்பப்போ பழச்செடியுடைய அப்டேட்டும் குடுக்குறேங்க. பழச்செடிக்குமே நான் வந்து இந்த லிக்விட் தண்ணி வந்து குடுப்பேங்க. இது குடுத்தோம்னா நல்லா பூ எடுக்கும். மண்ணு வந்து நல்லா சாஃப்ட்டா பண்ணுங்க. தண்ணியில கலந்த பின்னாடி நல்லா இப்படி கலந்து விடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லிட்டர் அளவு ஊத்துங்க.
ஒரு 1.5 லிட்டர் ஊற்றினா போதுங்க. ஒவ்வொரு செடிக்கும் நம்ம ஒரு 1.5 லிட்டர் கொடுத்தா போதுங்க. இளந்தக்காய் செடி கூட பாருங்க, நல்லா க்ரோத் ஆகுது பாருங்க. வாங்கி வச்ச பின்னாடி இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்ச பின்னாடி வளர்ச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க. கேமரா எடுக்க ஆள் இல்லாததுனால நானே எடுக்கிறேங்க. இது உங்களுக்கு காட்டணுன்னே நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துங்க. பாட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு பூ சீக்கிரம் எடுக்குங்க. இது பெரிய பேசணுன்றதுனால ஒரு 4 ஜக்கு ஊற்றி விட்றோங்க. பாருங்க எப்படி துளிர் வருது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு பழமும் ரொம்ப பிடிக்குன்றதுனால பழச்செடியுமே நான் வந்து கவனம் கொடுப்பேங்க. உங்களுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து காரணை சுற்றி காட்டுறேங்க. லைப்ரரியா தக்காளி பாருங்க, சூப்பராக பழுத்துட்டு வருது பாருங்க. லைப்ரரியா தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து விதைய ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. பழம் பாருங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்க. நிறைய பழம் இருக்குதுங்க இன்னைக்கு. இதுல இருந்து நம்ம வந்து விதைய சேகரிக்கணும். சேகரித்து உங்களுக்கு வந்து நான் வந்து கேட்டாக்கில் போட்டு விட்ருக்குறேங்க. நான் அப்புறம் பறிச்சுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். அப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டுங்க. ஏன்னா இப்போ வீடியோக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுங்க. பாருங்கள் பொல்லங்க பாருங்கள் என்ன அழகாக தொங்குது பாருங்கள். அழகாக தொங்குது பாருங்கள். நெய் மிளகாய் செடி இங்கே தூக்கிட்டு வந்து வச்சுட்டுங்க. நல்லா வெயிலில் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு நெய் மிளகாய் கொண்டாந்து இங்கே இளஞ்செடிங்குது. நல்லா பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு பாருங்கள். அதனால சரி கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம்னு சொல்லி கொண்டாந்து இங்கே வச்சுட்டுங்க. கார்டன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து மாற்றிட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் நம்மளுக்குமே வந்து போர் அடிக்குங்க. கோஸ் பாருங்கள் என்ன சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். கோஸ் முதல் முறையாக என் மாடி தோட்டத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. பாருங்கள் பொல்லங்க விதையும் நல்லா அழகாக முளைச்சிட்டு வருது பாருங்கள். காரி விட்ட பின்னாடி நான் தண்ணியாக விடலைங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் லிக்விட் தண்ணி ஊற்றி விடணுங்க. நிறைய பூ எடுக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டு பூ எடுத்துருக்குது பாருங்கள். கலர் அவரைக்கா பாருங்கள் எவ்வளோ நீட்டு பாருங்கள் பூ. பந்தல் பூரா பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை, கொடி அவரை இதுதாங்க அதிகம். பீக்கங்காவுக்கும் பொல்லங்காவுக்கும் கொஞ்சம் கம்மி தாங்க இடம். பழச்செடி வந்து இந்த லைனில் வச்சுட்டுங்க. இந்த லைனில் வச்சுட்டுக்கிறேன். அது வந்து இப்போ ஒயிட் வாஷ் அடிச்சதும் எடுத்து கீழே வச்சிருவோங்க. வாங்க மலேசியா நீட்ட கோவக்காய் 2 இருக்குது, பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்க. இப்போக்கி சாப்பிட்றதுக்கு 2 பறிச்சுக்கணுங்க. இன்னும் இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பீக்கங்காவும் 4 பேக் நட்டது பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது. நான் தண்ணியாக விடலைங்க, கலரி விட்டதால சரிங்க. இதுக்கெல்லாம் தண்ணியாக விடக்கூடாதுங்க, இப்படியே விட்டுடணுங்க. தண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து வேரல்கள் பிரச்சனை, வாடிகிற பிரச்சனை எல்லாமே வருதுங்க. இந்த சிறகாவரம் நானும் டெய்லி வந்து பார்த்துட்டே இருக்கிறேங்க. பாருங்க இப்போதான் அரும்பு பாருங்க நல்லா வெளியே வந்திருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? பாருங்க சூப்பராக வந்திருக்குது பாருங்க. சட்டைக்கு சட்டைக்கு எடுத்துருக்குதுங்க. இன்னும் அடுத்த வாரம் போது கொஞ்சம் நல்லாவே தெரியுங்க. பாருங்க பூ எப்படி வச்சிருக்குது பாருங்க. சொரக்கா பிஞ்சு பாருங்க அழகா வச்சுட்டு போகுது. நிறைய இப்போ கொடியாவர இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து பழுத்து கீழே விழுதுங்க. ஏன்னா இப்போ மழை வந்துட்டே இருந்ததுக்கு இந்த முத்தனை இலைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து கீழே விழுதுங்க. அது உழுதாங்க செய்யும். ஏன்னா நம்மளுக்கு அது கொடி வந்து முத்த உங்களுக்கு வந்து இலை வந்து உதிரதாங்க செய்யும். பாருங்க மூக்குத்தி அவரை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நீட்ட சொரக்காவும் பாருங்க நல்லா காஞ்சி வருது பாருங்க. நல்லா காஞ்சி வருது பாருங்க. இங்கேயும் பாருங்க மூக்குத்தி அவரை விதைக்க விட்டுருக்கோம் பாருங்க. மாவு பூச்சி கள்ளி பூச்சிலாம் இப்போ இந்த மாதிரி கையிலேயே நான் வந்து நசுக்கி விட்டு தண்ணி விடுறதாங்க வேலை. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க, நிறைய வந்துடுதுங்க. அதனால அப்பப்போ பார்த்து பார்த்து நசுக்கிட வேண்டியது தாங்க. உங்க ஒரு நெய் மிளகாய் செடி இருக்குது பாருங்க. இன்னும் நெய் மிளகாய் இருக்குது பாருங்க. இன்னும் இதெல்லாம் பழுக்கணுங்க. பழுத்ததெல்லாம் பறிச்சுட்டேன். இப்போ பாருங்க
ஆனா நல்ல காரங்க இது. நல்ல காரம் நல்லா உரைக்குதுங்க. தம்பட்ட அவரை பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க. 5 விதை நட்டதுல ஒரே ஒரு செடிய வளர்த்திட்டேங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, 5 செடி விதை வாங்குனதுல ஒரே ஒரு செடி மட்டும் நம்ம வந்து வளர்த்தி ஆச்சுங்க. 4 செடியுமே வரலைங்க. அதாவது அந்த விதை வந்து மண்ணுக்குள்ளேயே அப்படியே இதாயிடுச்சுங்க. மொளகா நாத்தும் பாருங்க நம்ம காஷ்மீர் சில்லி நட்டது நல்லா இருக்குது பாருங்க. இப்போக்கி மொளகா குடுக்குற ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க 2 செடி இருக்கு. இதுலயும் பாருங்க மொளகா இருக்குது பாருங்க. இது நல்லா தப்ப மொளகாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காய் குடுக்குற செடிங்க. பாருங்க மொளகா இருக்குது பாருங்க. இப்பதாங்க வந்து மொளகா பறிச்சேன். அதனால உங்களுக்கு மறுபடியும் 2 செடியில மட்டும் தாங்க பறிச்சேன். 2 செடியில ஒண்ணும் பறிக்கலைங்க. அது அப்படியே விட்டுட்டேன். அது பாருங்க இப்ப நல்லா கொத்து கொத்தா இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரையும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூரா விதைக்குதாங்க. அப்படியே கொத்தா ஒரே இடத்துல தொங்குது பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, இதில ஒரு பொடலங்கா செடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சொரக்கா செடி மாரியும் தெரியுதுங்க. இது தப்பு செடியா வந்ததுங்க. சரி என்ன செடி வருதுன்னு பார்க்கலான்னு நானும் அத விட்டுட்டேங்க. இப்போதைக்கு கத்திரி செடிய வந்து இந்த பக்கம் லைன் ஃபார்ம் பண்ணிட்டேங்க. மிளகா செடி, இளநாத்துங்கலாம் இந்த பக்கம் வச்சுட்டேங்க. கொடி இப்படி இருக்குங்க. இப்ப அப்பப்ப கார்டன வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திட்டே தாங்க இருப்பேன். தக்காளி பாருங்க. மழை வந்துட்டே இருந்தா தக்காளி கொஞ்சம் அடி வாங்குதுங்க. இதுலயும் பாருங்க விதைக்கு ஒண்ணு முத்தி விட்டுட்டேங்க. பார்க்கலைங்க அத. முத்திருச்சுங்க. சூப்பரான வெண்டைக்கா. வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோ தாங்க. அத உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நானு. நாளைக்கு வந்து உங்களுக்கு கார்டன் இப்ப எப்படி இருக்கு கார்டன் அப்படின்றத நாளைக்கு வீடியோல காட்டுறேங்க பாருங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்க. பாய்.